ஹலோ ஃபேமிலி, ஒரு குட்டி ஷாப்பிங் மினி விலாக் பார்க்கலாமா? நான் இன்ட்ரோ எல்லாமே எடுத்திருந்தேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா, மைக்கோட ப்ராப்ளம் அப்படின்றனால மைக் சொதப்பி விட்டுருச்சு. அதனால் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடில. அதுக்கப்புறம் அழகாகவே அவனுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒரு வேளை நான் வீடியோ பேசுகிறதெல்லாம் பார்த்து அவன் கற்றுக்கிட்டானா இல்லை என்னன்னு தெரில. எப்பயுமே நம்ம நார்மலாக கேமரா ஆன் பண்ணாவே அவன் டாட்டா காட்டுறது, முத்தா கொடுக்குறதெல்லாம் பண்ணுறான். இங்க பாருங்க, நம்ம ஸ்கின்னு எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது, எந்த ஒரு இதுவுமே போடாமல். சன்லைட்டில் தான் அவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு போனால், நான் போனது என்னமோ என் ஹஸ்பண்ட்க்கு ட்ரெஸ் எடுக்க. ஹஸ்பண்ட் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றனால. ஆனால் பார்த்தா அவங்க எனக்கே தெரியாமல் ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரு ஷர்ட்லாம் பார்த்தோம். ஷர்ட்லாம் பார்த்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஷர்ட் அவங்கக்கிட்ட இருக்க ஷர்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்குமே பிடிக்கல. ஒரு சில இதெல்லாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. பட் ரேட்டு ஹையாக இருந்துச்சு. அதனாலவே வந்துட்டோம். என்னடா இந்த அளவுக்கு அடிக்குதேன்னு பார்த்தா வெயில் செம்மையாக அடிச்சிட்டு இருந்துச்சு. பட் ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம். ஈவினிங்லேயே வெயில் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் 2 பேருமே மாற்றி மாற்றி வச்சு அப்புறம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். செப்பலையுமே கழட்டிட்டு இப்போல்லாம் ஷூ போட்டால் மட்டும்தான் நடக்கிறான். செப்பல் போட்டால் நடக்க மாட்றான். அதனால ஷூ ஒன்று வாங்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆல்ரெடி வாங்கின செப்பல் ஒன்று இருந்துச்சு. அதை போட்டால் செம்மையாக நடக்கிறான் அப்படின்றனால அதவே நடக்க வச்சாச்சு. அப்புறம் எல்லாத்தையும் போகிறவங்களெல்லாம் ஓய் ஓய் அப்படின்ட்டுலாம் கூப்பிட்டு விளாண்டுட்டே போயிட்டுருந்தான். அதுக்கப்புறம் ஆளுக்கு கொஞ்ச நேரம் மாற்றி மாற்றி தூக்கிட்டு போனோம். தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே நடக்கும்போதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் போயிருந்தது ஏகே அஹமத் தான் போயிருந்தோம். போயிட்டு லிஃப்ட் வர வரைக்கும் ஏன்டா வெயிட் பண்ணோன்னு சொல்லிட்டு நானும் தம்பியுமே பார்த்தீங்க அப்படின்னா சும்மா தான் எடுத்தோம் அந்த வீடியோ கூட. அதுக்கப்புறம் லிஃப்ட்டு வரும்னு பார்த்தோம், வருது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பேசிகிட்டு இருக்கும்போதே நான் ஆர்டர் போட்டிருந்த ஒரு ப்ராடக்ட் கைக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. சரி ஓகே, போயிட்டு தான் வந்துட்டோமேன்னு மைக் எடுத்து ஆன் பண்ணால் மைக் ஆன் ஆகலை. மைக் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒயர்லெஸ் மைக்காக வாங்க. ஒயர் இருக்க மைக் வாங்கினீங்க அப்படின்னா ஒர்த் இல்லை. நான் இன்னொரு வீடியோ இல்லைனா மினி வ்ளாகில் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஒயர் மைக் வாங்காதீங்க. ஒரு 2 days சம்திங் நல்லா யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் ஆகுதா, அதுக்கப்புறம் நம்ம ஒன்று பேசணுன்னா அது ரொம்ப லோன் ஆகுது. அதையுமே பார்த்துக்கோங்க. ஒயர்லெஸ் மைக் பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், வரவும் நான் வேணால் செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் போனவுடனே தம்பிக்கு பார்த்துட்ருந்தேன். அங்கே பார்த்திங்க அப்படின்னா 1 இயர்லேருந்து 4 இயர் வரைக்கும் இருந்துச்சு. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். தம்பியுமே கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்து பார்த்துட்ருந்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இறங்கி அவனே குஷியாகி ஆட ஆரம்பிச்சிட்டான். அப்புறமே ஒன்று ஒன்றா பார்த்துட்ருந்தோம். ஒரு கலெக்ஷன்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு எதுவுமே செட் ஆகுற மாதிரி தோணல. நல்லா இருந்துச்சு. பட் தம்பிக்கும் பிடிச்சிருக்கணும், நமக்கு போட்டால் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடுமே பார்த்துட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு ரிவ்யூஸ்க்கு தான் நாங்கள் பார்க்க போனது. அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் போய் பார்த்தது எல்லாமே பார்த்தா டெய்லி வேர்ஸ்க்கெலாம் கிடையாது. எங்கேயாவது வெளியே போனால் போட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பியாக போய் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டான். அவனாகவே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டானா. அதுக்கப்புறம் சரி பார்க்கலாம், நியூ இயருக்கு கூட தம்பிக்கு ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப்பிங் போகலாம். பார்க்கலாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கம்மிங் ஜூன் தம்பிக்கு மொட்டை வேறு போடணுமா, அதனால அதையுமே நம்ம அதுக்குமே ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்றனால இதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுக்கு அதிகமாக போட வேண்டாம் அப்படின்னு தோணிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எடுக்கல. போனது இன்னும் ஹஸ்பண்ட்க்கு எடுக்கலாம் தான். ஆனால் எடுத்தது என்னமோ தம்பிக்கு தான். நீ எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாருங்கள் இப்போ உட்காரலாம் செய்வான். பொசுக்குன்னு அவன் பேசாமல் உட்காருவான். எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறான். சரி வா வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு வேணும்னு உட்காந்துட்டு அப்படி திருப்பி எழுந்திரிச்சிட்டான். அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. பட் அங்கே சவுண்ட் எஃபெக்ட் அதிகமாக இருந்தனால போட்டேன் அப்படின்னா காப்பிரைட் விழுந்துடும். அதனால தான் நான் வாய்ஸாரே கொடுத்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா எடுத்து பார்த்துட்ருந்தோம். அதையுமே விலாகில் ஷூட் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியில் கட்டவும்லாம் அமைதி ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவளுமே அவள் ஃபோன் சரியில்லை, அவளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தா. அவளுமே ஃபோன் சரியில்லையா, அதை நான் எடுத்ததை கூட அந்த பக்கி பார்க்காம அந்தளவுக்கு ஆர்வமாக எடுத்துகிட்டு இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி பெரிய பையனானா அந்த மாதிரிலாம் எடுக்கலாம் கோட்டு அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பசங்களுக்கு போய் பார்க்கும்போது ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணியிருந்தோம், வீடியோ கால் பண்ணி இதெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்குது அந்த ட்ரெஸ் எல்லாம், அதனால வேண்டாம் அப்படியே அச்சசெல்லாம் உரிச்சு வச்சு அதே மாதிரி. பட் வந்து நான் பார்த்தது வந்து 1 பாக்கெட், இவன் போட்டிருக்கிறது வந்து 2 பாக்கெட் வந்து வச்சுருப்பான். அதனால் வந்து வேண்டாம் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு செட் ஆகாத கலர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பாய்ஸ்க்கு கலெக்ஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. இருந்த ஸ்டாக்கே தான் நாங்கள் போன டைம் போனபோது என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சிலது பார்த்தோம். அதுக்கப்புறமே வந்துட்டு அவங்களுமே மாற்றி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. பட் வந்து ட்ராக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எதுவுமே லாஸ்ட்டில் வாங்கவே இல்லை. அவனுக்கு வாங்கணும்னு போய் அவனுக்கே கடைசியில் வாங்காமல் வந்தோம். அதுதான் ட்விஸ்ட்டு. பட் போனதுக்கு வந்து நல்லா சுற்றினோம், அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு அலைஞ்சோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வர மனசு இல்லாமல் தம்பிக்கு 2 ட்ரெஸ்ஸும் அதுக்கப்புறம் வந்து ஒரு தொப்பி, அதுவுமே தொப்பி போடுறதுக்கு நாங்கள் பண்ண அட்டகாசம் எல்லாமே வீடியோவில் கிளிப்பாக எடுத்திருக்கேன். அங்கே இருந்த ஒரு அக்காவே ஒர்க்கர் அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுமே வந்து தொப்பி போடுறதுக்கு பிடிச்சாங்க. அவ்வளோ சிரமப்படுத்திட்டான். அவ்வளோ பேர் லிஃப்ட்டில் போய் கை வைக்கணுங்கிறான். அவனாக இருக்கணும், பெரிய பையன் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த லிஃப்ட்டில் போய் கை வச்சான் அப்படின்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வேறு லிஃப்ட் ஆன் பண்ணு, அவன் ஆனில் தான் பண்ணியிருக்கா வரட்டும் அப்படின்றாம நான் வேறு திருப்பி கீழே போயிட்டு அப்புறம் திருப்பி மேலே வந்துச்சு. அங்கே கீழே இருக்குமா மேலே இருக்குமா அப்படின்னு ரொம்ப இருந்துச்சு. அதான் சொன்னல தொப்பி ஒரு தொப்பி சிரிச்சிருப்பான். அந்த குல்லா மேலே எது போட்டாலும் வந்து ரொம்ப அலைச்சல் பண்ணிகிட்ருப்பான். ஏன்னா அவனுக்கே போர் ஆகிடுச்சு போல். இந்த ஒன்று நல்லா இருந்துச்சு, பட் வந்து சாண்டில் கலர் அப்படின்றனால வேணான்ட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா அது நூலாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு பார்த்துட்ருந்தோம், ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் எது செட் ஆகுதோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இதே மாதிரி சேம் வந்து வேறு ஒரு ரெட் கலர் வந்து எடுத்துருந்தோம். அதை வந்து நான் எண்டிங் கிளிப்பில் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமே வந்துட்டு ஒரு குல்லாக வந்து எடுத்துருவோன்னு சொல்லிட்டு என்கிட்டையும் உட்கார மாட்றான், அவகிட்டையும் உட்கார மாட்றான். கீழே இறங்கணும், அந்த தொப்பி போடக்கூடாது. அதுவும் இல்லாமல் அந்த பேட்ச் ஒன்று இருக்குல்ல, அந்த பேட்ச் வந்து அவனுக்கு குத்த ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் ஒரு அந்த வாக்கர் அண்ணா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்ற அளவுக்கு. அப்புறமா ஒரு வழியாக அந்த குல்லாவுமே எடுத்து நானுமே பில் போட்டுட்டு வந்துட்டோம். ஒன்று போட்டு பார்த்தா பெருசாக இருக்குது, இல்லைனா குட்டியாக இருக்குது. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தம்பி கூட ஷாப்பிங் போனால் அவனை தூக்குறது, அவன் பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கும். பட் வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் சிரிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில டென்ஷனும் இருக்கும். ஏன்னா ரொம்ப நம்மளே லேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா நாங்கள் போனது ஈவினிங், இன்னுமே நமக்கு வந்து ஈவினிங் ஆகிடும், ரொம்ப இருட்டிடும். அந்த மாதிரிலாம் பார்த்து போகும்போதெல்லாம் வீட்டில் தூங்குன்னா தூங்கவே மாட்டான் அந்த பையன். கடைசியில் ஆட்டோவில் வரையில் பார்த்திங்க அப்படின்னா தூங்கிட்டான். அப்புறம் இந்த எல்லாமே க்யூட்டாக தான் இருந்துச்சு. ப்ரைஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு. குழந்தைங்க இதில் நான் பார்க்கல, ஆனால் கீழே வந்து வச்சுருந்தாங்களா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. அதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்ருந்தேன். ஒரு அக்கா வந்து வீடியோ எடுத்து தரவா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டாங்க. 1 வயசுன்னு சொன்னோம். அவங்க வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கும் அந்த வயசு தான், நான் வந்து இவன் பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்துட்டு எங்கள் குழந்தைக்கும் ஒன்று எடுத்துக்கிறோம், போட்டு மட்டும் பார்த்துக்கவா அப்படின்னாங்க. சரி ஓகே போட்டு பாருங்கள் அப்படின்னா, அவன் போட்டதுக்கு டக்குன்னு கையை பிடிச்சி கடிச்சு வச்சிட்டான். அதனால சரி கொடுங்க நானே போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அந்த அக்காவுமே ஒரு சில வீடியோஸ்லாம் நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏகே அகமத் பக்கத்தில் இந்த ஒரு காலிஃப்ளவர் கடை ஒன்று இருக்கும், அந்த சந்தில் ஏகே அகமத் சந்தில் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலேயுமே வந்து இவனுக்கெல்லாம் நம்ம வீட்டில் என்ன விதமாக செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்றான் இப்போலாம். ஆனால் அந்த காலிஃப்ளவரில் இருக்க அது என்ன அவனுக்கு பிடிச்சிச்சின்னு தெரில, அந்த ரெட் கலரில் இருக்க எதை பார்த்தாலுமே எனக்கு வேணும்னு நிற்கிறான். உளுந்த வடை அவனுக்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா செம்ம ஆயிலு. சரி வேண்டாம் அப்படின்ட்டு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்லாம் வாங்கலான்னு போயிருந்தோம். அங்கே ட்ராகன் ஃப்ரூட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அப்புறம் வந்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாய் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லி அவனை முத்த கொடுத்துருந்தான்.
ஒரு சில கிளிப்பிங்கில் மட்டும் நான் பாய் சொல்லு நான் சமாதானப்படுத்திருக்கேன் நான் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது நான் பேசணும் அப்படின்னு வந்தனால நான் ஏதாச்சும் பண்ணி விட்டுருவோம். இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டை போட்டு கொளுத்திட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சில இதெல்லாம் தம்பி கூட போகும்போது நல்லாயிருக்கும். ஒரு சிலதுலாம் மறக்க முடியாத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணி விட்டுருவோம். இப்போலாம் மறக்க முடியாத அளவுக்கு வீடியோவும் எடுத்து வச்சுக்கணும். இங்கே அடுத்த டைம் போகையில் மைக் ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் பேக்கரியில் போய் ஹஸ்பண்ட் கேட்டு சரி அவனுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்னா பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் அவனுக்குமே பிடிக்குமா. வந்து அவனுக்கு 3 வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேல் வந்துட்டு நைட் ஆகிடுச்சா ரொம்ப அவனுமே லேட்டாக தான் வந்தான். அதனால வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து சாப்பிட்டான். இந்த ரெண்டு ரஃப்யூஸ் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜட்டி, அதுவும் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் பண்ணுறதுக்காக தான் அந்த ஜட்டி கூட எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதுதான் வந்து கடைசியாக வாங்கின அந்த மப்ளர் வந்து அதுதான் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா கேக் வாங்கியிருந்தோம். மாதுளை ஆப்பிள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. அங்கே பெருசு கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பால் டப்பா இதெல்லாம் வந்து நான் வீடியோவில் கிளிப்பு எடுக்கணும்னு நினச்சேன், பட் வந்து எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு நீங்களே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திராட்சை, அதுக்கப்புறம் குட்டி டப்பா பால் கேட்டு ஒரு கடையில் செம்ம ஆடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழியாக அவனுக்குமே அதையுமே வாங்கி கொடுத்துட்டோம். ஏன்னா அவன் கையில் அதை கொடுக்க வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர் பற்றி நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். வேணுன்ற ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து சாப்பிட்றதுக்காக யூனிக்காக இருந்துச்சு அந்த தட்டு கொஞ்சம், அதனால் அதையுமே வந்து வாங்கிட்டு எனக்கு வாஸ்லின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்லினும் ஒரு சின்ன லிப்ஸ்டிக் ஷேடு ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தோம். அதுவுமே வந்து வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா வந்துட்டு தம்பியுமே தூங்க வச்சிட்டேன். தூங்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் நானுமே வந்தோடனே டீலாம் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் எனக்குமே டயர்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயும் போல் நைட் எப்படி போகுமோ அதே மாதிரி சேம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் சந்தனம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த சந்தனம் தான் நான் வைப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சந்தனம். தீரலை இன்னும் இருக்குது, பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு வாங்கிட்டு வந்தேன். அந்த சந்தன டப்பா எங்கே போச்சுன்னே தெரில. சரி ஓகே வாங்கிட்டு வந்தது ஏதோ ஒரு வழியில் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இது வந்து நெய் ஏதாச்சும் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீட்டுக்குமே வந்து வந்துட்டேன். தம்பி தூக்கிட்டா வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். அதையும் எடுத்து வச்சுட்டு இந்த vlog இவ்வளோ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட இன்னொரு நெக்ஸ்ட் மினி vlogல பார்க்கலாம். மினி vlogலாம் நல்லா சூப்பராக போட்டுட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.